கிறிஸ்டியன் மீடியா சென்டரில் ஏறக்குறைய 16 பேர் இப்பொழுது பணியாற்றுகிறார்கள். மிகப்பெரிய அரசு ஊதியம் கொடுப்பது போல் அவர்கள் பெரிய ஊதியம் எல்லாம் இல்லை. ஆனால் இந்த நிறுவனத்துக்காக மிக சிறப்பாக அவர்கள் உழைக்கிறார்கள். எனவே அவர்களை இப்பொழுது நாம் கௌரவிக்க வேண்டும். தன்னுடைய உடல்நலக் குறைவின் மத்தியிலேயும் நம் மத்தியிலே இந்த ரிப்போர்ட்டையும் வாசித்த ரெவரண்ட் சுவீன் அவர்களை முதலில் நம் மத்தியில் இருக்கக்கூடிய CEO அவர்கள் ஆனர் பண்ணுவார்கள். நேபாளுக்கும் பொறுப்பாளராக இந்த நிகழ்ச்சியை கூட டைரக்டர் இல்லாத நேரத்தில் நாங்கள் ட்ரஸ்டிஸாக கேத்ரின் மேடம் அவர்களை கூப்பிட்டு, டைரக்டர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் தயவுசெய்து நீங்கள் இந்த ப்ரோக்ராமை நடத்துங்கன்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துலேருந்து தூங்கினாங்களா இல்லையான்னு தெரியாது. டெய்லி இதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், ஏமா எல்லாம் பண்ணிட்டு ஏங்கம்மா எங்கிட்ட சொல்ல கேட்கறதுக்கே எங்களுக்கு மூச்சு வாங்குது அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ரொம்ப அழகாக இந்த நிகழ்ச்சியை ஆடியன்ஸை கூப்பிட்டதுலேருந்து அந்த ட்ரிங்க்ஸ் என்ன வாங்கணுங்கிறதுல ஒன்றையும் பார்த்து எங்களை எல்லாம் கமெண்ட் பண்ணி டைரக்டருடைய அந்த பொறுப்பை அவருடைய உடல்நலக்குறைவில் அந்த இடத்தை ஃபில்லப் செய்து இன்றைக்கும் அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்கன்னு பார்த்தா தெரியாது உங்களுக்கு, ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அதை சொல்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம், அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்கன்றது. அவர்களை இப்பொழுது நம்முடைய CEO அவர்கள் ஆனர் செய்வார்கள். கேத்ரின் ஜோசப் அவர்களை CEO அவர்கள் ஆனர் செய்வார்கள். அடுத்தபடியாக ஒரு பழம்பெரும் நடிகர் ஹெரான் ராமசாமி என்ற ஒரு பெரிய நடிகர், அவருடைய மகன் நீண்ட நாளுக்கு பிறகு நிலையத்திலே வந்து இங்கே வேலை செய்து கணிப்பொறி பொறுப்பாளராக இருக்கிறார். ஒரு வேலையை கொடுத்துட்டோம்னா அதே பொறுப்பாக இருந்து செஞ்சிருவார். கணிப்பொறியை விட கவனமாக வேலை செய்யக்கூடிய முத்துராமன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக ஆஃபீஸில் வந்து இந்த உங்கள் லெட்டர்ஸுக்கெல்லாம் பதில் எழுதுறது, உங்கள் லெட்டர்ஸ் எல்லாம் கவனிக்கிறது, எல்லா தொடர்பையும் பார்த்துக்கொள்கிற சகாய ராணி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களையும் நாம் ஆனர் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கணக்கு வழக்குகளை எல்லாம் மிக சிறப்பாக ஹேண்டில் செய்கிற மீனா குமாரி அவர்களையும் இப்பொழுது கௌரவிப்பார். இந்த ஃபங்க்ஷனை கல்யாண வீடுமாறு நினைச்சு கோட்டோடு வந்திருக்கிற ஒரே ஆள் திஷான் ஜோசப் அவர்கள் தான். அவர் பாஸ்டர் திஷான் ஜோசப் நீங்க போட்டிருக்கு. எப்போ பாஸ்டர் ஆனார், இங்க வந்த பிறகு பாஸ்டர் ஆனான்னு தெரியாது. பாஸ்டர் ஆனாலே முதல் தகுதி கோட்டு போட்டுருணும், ஆனாலும் அவர் போட்டார். திஷான் ஜோசப் அவர்கள் இப்பொழுது கௌரவிப்பார்கள். இங்க எத்தனை பேர் நிலையத்து நிகழ்ச்சியை பாக்குறீங்க? சும்மா கோச்சுக்காதீங்க, கை தூக்குங்க. இல்ல சின்ன சின்ன வெளிச்சம் மற்ற நிகழ்ச்சி எல்லாம் பார்க்க தேங்க்யூ ஸோ மச். இந்த நிகழ்ச்சியெல்லாம் நான் வந்து எப்போவாது உளறி தள்ளிட்டு போயிடுவேன். அதை எடிட் பண்ணி மிக அழகாக உங்களுக்கு பின்னால் அதுக்கேன பேக்ரவுண்ட்லாம் போட்டு தினம் காலையில் சில பேர்லாம் 7 மணிக்கு சின்ன சின்ன வெளிச்செல்லாம் வரலன்னா சுகர் மாத்திரை போடாத மாதிரி ஃபோன் பண்ணுவாங்க, இன்னும் வரலன்னு. அந்த நிகழ்ச்சியை வடிவமைச்சு கொடுத்த எடிட்டர் மிஸ்டர் கிங்ஸ்டன் அவர் மேடைக்கு வரவே அவர் சார்பாக டேவிட் ராஜ்குமார் அவர்கள் இந்த அடுத்தபடியாக நிறுவனத்துக்காக இந்த நிறுவனத்தை ரொம்ப ஓன் பண்ற, அதாவது ராவும் பகலும் இங்கே இருப்பார். அவங்க ஒய்ஃபுக்கும் அவருக்கும் அதனாலே சண்டை வரும். எப்போ ஆஃபீஸே கட்டி நழுவுறேன்னு 8 மணிக்கு ஃபோன் பண்ணி டேவிட் எங்கே இருக்கேன்னா ஆஃபீஸில் தாங்க ரேன்வார். காலையில் 6 மணிக்கு ஃபோன் பண்ணி எங்கன்னா ஆஃபீஸில் இருக்கானா. நிலையத்துக்காக அதிகம் உழைக்கிற டேவிட் ராஜ்குமார் அவர்களை இப்பொழுது நாம் அன்போடு கவனிக்கிறோம். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சிகளில் பல்வேறு பொறுப்புகளை செய்கிற எங்கள் இப்போ அண்மையில் கூட ஒரு இளைஞர் கூட்டத்தை நடத்தி இருக்கிற, மிக தீர்க்கமாக எங்களை முறைத்து பார்த்து கொண்டிருக்கிற, ஏதாவது சொன்னால் அமைதியாக சிரிக்கிற, ஆனால் வேலையில் சிறிய லெமுவல் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க. அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சி அதிகாரியாக அண்மையிலே பணியமர்த்தப்பட்டு மிக சிறப்பாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற, பல்வேறு அனுபவங்களை பெற்று கொண்டிருக்கிற இலக்கிய அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக நிலையத்தினுடைய தெலுங்கு நிகழ்ச்சியினுடைய பொறுப்பாளர் ரவி தேஜா அவர் மிக அர்ப்பணிப்போடு செய்கிற அவர் எந்த நேரத்தில் எது சொன்னாலும் உடனே செஞ்சிடலாம் மேடம், சரி நோவே கிடையாது, செஞ்சிடலாம் சொல்லி செய்து கொடுக்கிற ரவி தேஜா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்தபடியாக பல்வேறு பொறுப்புகளுக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய இம்மானுவேல் சார் அவர்கள் ஜெப கூடுகையை வழிநின்று நடத்துகிறார். பலரை அழைத்து வாரந்தோறும் மாதந்தோறும் நிலையத்திலே பலருக்காக ஜெபிக்கிறோம். அந்த ஜெப கூடுகையை ஒருங்கிணைக்கிற இம்மானுவேல் சார் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். அடுத்தபடியாக எல்லா பொறுப்புகளையும் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற, அமைதியாக பணியாற்றுகிற, தன்னுடைய கொடுத்த பொறுப்பை சிறப்பாக செய்கிற மோசஸ் தம்பி மோசஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
அத்தனை எங்கள் நிறுவனத்தினுடைய பல்வேறு பணிகளை செய்து ஒரு தாயுள்ளத்தோடு எங்களோடு பழகிற தங்கம் குட்டியம்மாள் இருவரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களையும் இப்பொழுது நாம் ஆணை செய்ய விரும்புகிறோம். இப்போ நம்முடைய நிறுவனத்தில் மிக எல்லோரும் சிறப்பாக உழைக்கிறார்கள் என்றால் ஒரு அவுட்ஸ்டாண்டிங்காக ஒருத்தரை செலக்ட் பண்ணி ஏஷியா டைரக்டர்ஸ் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து செலக்ட் பண்ண விருது இந்த ஆண்டு டேவிட் ராஜ்குமார் அவர்களுக்கு போகிறது. அந்த விருதை ஏற்கனவே அவர் வழங்கியிருந்தால் இப்பொழுது சிஓ அவர்கள் அதை மீண்டுமாக உங்கள் எல்லார் முன்னாலேயும் கரங்கள் தட்டி வரும். அவருடைய இயற்பெயர் வெங்கடேஷ் டேவிட்டாக மாறி மிக சிறப்பாக நிலையத்துக்கு பணியாற்றுகிறார். நாம் அத்தனை பேரும் அவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுப்பாங்க. அடுத்தபடியாக இந்த ப்ரோக்ராம் நடத்த டான்ஸ் டீச்சர் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். வாங்கம்மா சாராள். இவங்க எல்லாரை விட ஒருத்தருக்கு விருது கொடுக்கணும், பரிசு கொடுக்கணும், பாராட்டு பண்ணணும். ஆனால் செய்ய முடியாது. அது யார் தெரியுமா? நீங்கள் தான். இவ்வளோ பொறுமையாக அங்கே இருந்து இதையெல்லாம் பார்த்தீங்களே, உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்தபடியாக இப்பொழுது விழா மலர் வெளியிடப்படும். The next event is the release of the 75th anniversary souvenir. May I request Mr. Kurt Buchholz, President CEO of LHM USA, to release the souvenir, and Mr. Brian Tay, Asia President, Lutheran Ark Ministries, to receive it. Now, may I request Mr. Kurt Buchholz, President CEO of the Lutheran Ark Ministries USA, to kindly deliver the greetings message, as we are eager to listen to it. I want to thank you all for being here. When I thought of how do I greet such a wonderful group of people who have wonderful responsibilities in both the history of LHM, of the Christian Media Center in India, but also who have played roles in this organization over so many years. If I could ask the director to come forward and receive on behalf of the entire CMCI. Thank you very much, sir. That was a wonderful message. Now, may I request Mr. Brian Tay, Asia President, Lutheran Ark Ministries, to kindly deliver a message. Good afternoon, brothers and sisters in Christ. I know it's going to be lunchtime soon. I'll just take 5 minutes of your time. I come from Singapore, and I'm so happy to be here today. So God bless you. Remember, God is always with us. God's promises are true, and God has a plan, and we are part of that plan. Thank you. And for a wonderful message with God's promising words. நிறைவு ஜெபத்திற்கு செல்வதற்கு முன்னாலே ஒரு தெலுங்கு பாடலை கேட்டுவிட்டு நன்றியுரையோடு நாம் நிறைவு ஜெபத்துக்கு செல்வோம். నీవు నా తోడు ఉన్నావయ్యా, నాకు భయమేల నా యేసయ్యా, నీవు నాలోనే ఉన్నావయ్యా, నాకు దిగులేల నా మెస్సయ్యా. நிறைவாக எல்லா நிகழ்ச்சிகளிலும் நன்றியுரை சொல்ல வேண்டும். இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இந்த நிமிடம் வரை ஜீவனுள்ள தேசத்திலே நம்மை வாழ வைத்திருக்கிறார்.
நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதாவது ஒன்று போதும்னு நினைக்கிறோம் இல்லையா? கொரோனா வந்தப்போ லாக்டவுனை கூட நம்மளால் பொறுத்துக்க முடியுது. இந்த மாஸ்க் போடணும்னு சொன்னான் பாருங்க, அதுதான் நம்மளால் எதிர்க்க எவன் வரான்னு தெரில, அவன் சிரிக்கிறானா முறைக்கிறானான்னு தெரில, நினச்சோன்னு ஒரு பொருள் எடுத்து வாயில் வைக்க முடியல. சில பேர் அது இருக்கிறது தெரியாமல் தண்ணி குடிச்சிட்டு மூஞ்சிலலாம் தண்ணி ஊற்றிருந்து இவ்வளவு சிரமம் பட்டோம். அப்போ என்ன நினச்சோம் நம்ம, இந்த லாக்டவுன் முடிஞ்சால் போதும், கடையெல்லாம் திறந்தா போதும், அப்புறம் ஸ்கூல் திறந்தா போதும், இது திறந்தா போதும். ஆனால் நம்ம போதும் எதுவுமே போதாது. கமா போட்டேன், ஒரு குழந்தை பிறந்தா போதும், ஒரு கல்யாணம் ஆனால் போதும், அது நடந்தால் போதும்னு கமா போட்டுனே போவோம். கடவுள் சொல்கிறாரு, உன் போதும் எதுவும் போதாது, என் கிருபை உனக்கு போதும். உன் போதும் கமா போட்டுனே போவேன், என் கிருபை உனக்கு போதும். ஏன் கிருபை உனக்கு போதும் தெரியுமா? ஏன் சார் இதெல்லாம் கிருபை போதும் என்ன தெரியுமா காரணம்? சின்ன குழந்தைங்க இப்போ கேட்குறாங்க, ஸ்கூலில் எவன் கண்டுபிடிச்சான் அப்படின்னு கேட்குதுங்க சின்ன குழந்தைங்க. ஏன்னா அதுங்களுக்கு அப்போ அந்த வயசில் விளையாட்டு தான் பெருசு. மழலையாக இருக்கும்போது விளையாட்டு பெருசாக தெரியுது. கொஞ்சம் இளைஞர் ஆன பிறகு ஷூ வாங்கணும், பைக் வாங்கணும், செல் வாங்கணும், சினிமாவுக்கு போகணும், உற்சாகம் பெருசாக தெரியுது. கொஞ்சம் நடுத்தர வயதாக வந்தோன்னா வீடு கட்டணும், எல்லாம் பண்ணணும், கண்ணியம் பெருசாக தருது. வயசான பிறகு சுகர் பிபி இல்லாமல் வாழணும், ஆரோக்கியம் தான் பெருசாக தருது. இல்லை, ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒன்று. குழந்தையாக இருக்கும்போது விளையாட்டு பெறுது, இளமையாக இருக்கும்போது உற்சாகம் பெறுது, நடுத்தர வயதில் கௌரவம் பெறுது, முதுமை காலத்தில் ஆரோக்கியம் பெறுது, சிலருக்கு பணம் பெறுது, சிலருக்கு புகழ் பெறுது, சிலருக்கு ஜாதி பெறுது, சிலருக்கு அழகு பெறுது. ஆனால் பைபிள் சொல்லுது, நான் உன்மேல் வைத்த கிருபை பெரியது. இது எதுவும் பெருசில்லடா, கர்த்தர் உன்மேல் வைத்த கிருபை பெரியது என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். எனவே எல்லாவற்றையும் விட அது பெரிதாக இருப்பதால் அந்த கிருபையால் தான் இன்றைக்கு இந்த நிறுவனம் 75 ஆண்டு காலம் நடந்திருக்கிறது. கர்த்தருக்கு நான் உங்கள் எல்லாருனாலும் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்த அத்தனை ஸ்டாஃப்களுக்கும் கோஆர்டினேட் பண்ண கேத்தரின் ஜோசப் மேடத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாத்தை விட இந்த சாட்சியை நாங்கள் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு முன்னால் ஒரு கூட்டம் இருந்தால் தானே வந்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஒன்றே ஒன்று சொல்லி நாம் நிறைவு செய்கிறோம். நம்ம எதேச்சியாக இங்கே வந்தோம்னு நினைக்குவேன். நான் எந்த கூட்டத்துக்கும் எதேச்சியாக போகணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஃப்ரீயாக இருந்தோம், அவங்க கூப்பிட்டாங்க, நம்மளுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்கன்னு இருக்காதில்ல. நாம் பிறந்த அன்றே 2026ஆம் ஆண்டு இந்த மாதத்தில் இந்த தேதியில் இங்கே நிற்க வேண்டும் என்றது கடவுளுடைய சித்தம். அந்த சித்தத்தின்படி நாம் இணைந்திருக்கிறோம். உங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வந்திருந்தக்கூடிய கேட் அவர்களுக்கும் பிரையன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைவாக டேவிட் அங்கிள் அவர்கள் ஜெபித்து ஆசி கூறுவார்கள். மீண்டுமாக நன்றி. தொடர்ந்து நிலையத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர் புகழ் உள்ள வரைக்கும் மனுக்குலம் இங்கே தழைக்கும், அவர் சொந்தமானவர் நமக்கும் என சொல்லி முடிக்கிறோம். வணக்கம். கிறிஸ்டியன் மீடியா சென்டர் லூதரன் நபர் இந்தியா மினிஸ்ட்ரியின் வைர விழாவை நிகழ்ச்சியில் இறுதி கட்டத்தில் வந்திருக்கின்றோம். இம்மட்டும் நம்மை காத்த தெய்வம் ஆண்டவர் இந்த நாளிலும் இத்தனை தூரம் நம்மை வழிநடத்த தந்தை கிருபைக்காக நன்றி சொல்லி, கடந்த காலங்களுக்காக நன்றி சொல்லி ஆண்டவரை நன்றியோடு வாழ்த்துவோம். Let us pray. இப்பொழுதும் ஆண்டவரே அல்லேலூயா என்று சொல்லி வாயான வாழ்த்த வேண்டும் என்று எங்கள் உள்ளம் கூறுகிறது. இந்த மகிழ்ச்சியில் பங்கு பெற எங்கள் தலைமை நிலையும் நிர்வாகிகளை எங்கள் நடுவே கொண்டு வந்து சேர்த்ததற்காகவே வாழ்த்துகிறோம். The Lord's Prayer, either in Tamil or English. பரமண்டலில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிற போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருப்பது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னித்தருளும். எங்களை சோதனைக்கு உட்படப்படாமல் தீமை என்று எங்களை ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமேன். வான்மலரின் புதிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர் 105 பாந்தியன் சாலை 2வது தளம் மியூசியம் எதிரில் எக்மோர், சென்னை 6,08,000.